வணக்கம் நண்பர்களே. லிங்கமா ஆத்மலிங்கமா? எதை வணங்குவது? திருவள்ளுவ நாயனார் தந்த ஞான வெட்டியானில் ஆவுடையார் கோயிலின் அற்புதத்தையும் ஆத்மலிங்கத்தின் விளக்கத்தையும் அழகாக தந்துள்ளார். திருவள்ளுவ நாயனார் வாழ்வின் தத்துவங்களை மிக யதார்த்தமாக ஆணித்தரமாக அவரது பாணியில் அழகிய தமிழில் யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் தனக்குள் பட்டதை விளக்கமாக விரிவாக அற்புத வார்த்தைகளில் தந்திருக்கிறார். அவர் எழுதிய ஞானவெட்டியானில் வாதங்களையும் பேதங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இயல்பான மனித பிறப்பை இன்பமாக வாழ்ந்து முடிக்க வேண்டி உன்னதமான உயர்வான கருத்துக்களை சொல்லித் தந்திருக்கிறார். மனித வாழ்வில் கடைபிடிக்கின்ற மூடப்பழக்கத்தையும் சூழ்ச்சி செய்து மக்களை துண்டாடுபவர்களையும் துகிலுரித்து காட்டியுள்ளார். ஆவுடையார் கோயிலின் ஆத்மலிங்கம் வணங்குவதற்கு சிறந்ததா, கல்லில் செய்த லிங்க வடிவங்கள் வணங்குவதற்குரியதாவென்று ஞானவெட்டியானில் திருவள்ளுவ நாயனார் சொல்லியிருப்பதை பார்த்து வரலாமா? தந்தையுடனே எனது தாயும் இருவர். தந்தையும் தாயும் மகிழ்ந்திருக்கும் போது தந்தையிடமிருந்து வருகின்ற விந்துவும் தாயிடமுள்ள நாதமும் இணைந்து கருவுக்குள் உறைந்து உருவாகி இந்த தேகம் வந்தது. இதுபோன்றே உலகம் முழுதும் உயிர்கள் பிறப்பறிந்து பிறந்து விரிந்தனவென்றும் பெரியோர்கள் சொன்னதும் இந்த பிறப்பின் ரகசியம் என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் மனித பிறப்பும் உயிர்களின் பிறப்பும் மந்திரத்தாலும் மாயத்தாலும் வரவில்லை என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லிவிட்டு ஆவுடையார் கோயிலின் மகத்துவத்தை சொல்ல துவங்குகிறார். ஆவுடையார் கோயிலிலே அமைந்த குறி. ஆவுடையார் கோவிலின் கற்பகிரகத்தில் ஆவுடை மட்டுமே இருக்கும், லிங்க வடிவம் இல்லை என்பதையும், சிவாலயங்களில் லிங்கத்தோடு லிங்க வடிவங்களின் உண்மை தன்மையை மாதர்கள் அறிந்து கொண்டு ஒவ்வொரு மாதர்களும் கருவறை கொண்ட கோயில்கள்தான் என்பதையும், உலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு பெண் இனமும் கருவை உருவாக்கும் உயிர் தெய்வங்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ளும் விதமாக தெரிந்து கொள்ளும் விதமாக ஒரு கற்பனையான கதையாக கருவறைக்குள் உரைகின்ற உருப்பொருளை பற்றியும் லிங்கமாவதும் உயிராவதும் எதுவென்றும் சொல்லுகின்றேன். நான் சொல்லுவதை அறிந்து கொள்ளாத பாவிகள் ஆலயங்களில் கல்லுகளை லிங்க வடிவமாக செதுக்கி வடித்து அதற்கு தெய்வ உபாசனங்களையும் ஆரத்தியும் அர்ச்சனையையும் செய்து வழிபடுவார்கள். ஆனால் உண்மையான ஆத்மலிங்கம் எதுவென்று தெரிந்து கொள்ளாதவர்கள் அறிந்து கொள்ளாதவர்கள் செலவுகள் பல செய்து லிங்க வடிவங்களை பூஜிப்பது என்பது ஆத்மலிங்கத்தை பற்றி உணராததால் தான் என்றும் சொன்ன திருவள்ளுவ நாயனார் ஆத்மலிங்கத்தை உணர்வது எப்படி என்றும், ஒவ்வொரு பிறப்பிற்கும் உயிர்களுக்கும் ஆத்மலிங்கத்தின் ஜோதியே உயிராகி உருப்பொருளாகி இந்த மகத்தான உடல் கிடைத்திருக்கிறது என்பதையும் சொல்லிவிட்டு அடுத்ததாக வன்னியும் வாயுவும் கூடி உயர்கின்ற மண்டப மார்க்கத்தின் வீதிதனிலே அக்னியும் வாயுவும் கூடி உயர்ந்திருக்கின்ற மண்டபத்தை அடையக்கூடிய பாதையுள்ள வீதியிலே அக்னியும் வாயுவும் கூடியிருக்கின்ற கருவறையை அடையக்கூடிய வழியில் உள்ள பாதையிலே நாதமும் விந்தும் ஒன்று சேர்ந்து அந்த வழியே
வருகிறதை காண். நாதமும் விந்தும் ஒன்று சேர்ந்து கருவறையை நோக்கி பாதையில் வருகிறதை காணும் போது விந்துவின் முன்னே சோதி பிளம்பான சுடர்தனில் மூலப்பொருளான அக்னியும் கூடவே பூமி, காற்று, ஆகாயம் என்கிற முப்பொருளும் ஒன்று சேர்ந்து உற்பனமாக ஒன்றாக இணைந்து விந்துவின் தலையில் இருப்பதும் நாதமெனும் சித்திர பூரஞ்சாவடியில் பத்திலே இருப்பதும் கருமுட்டைகள் கூட்டமாக சித்திர பூக்கள் போல இருக்கிறதின் மத்தியிலே, அதாவது விந்துவின் தலையில் முனையில் அக்னியோடு கூடவே பூமியின் பழுவும் காற்றின் அசைவோடும் ஆகாயத்தின் அடர்த்தியோடும் கருவறையை நோக்கி பயணப்படுகிற போது அங்கே கருமுட்டைகள் சித்திர பூஞ்சோலை போல காத்து கிடக்கின்றது என்று சொல்வதாக எடுத்துக்கொண்டு வருகிற வழியதனில் நவரத்ன மண்டபத்துக்குள் வஜ்ர பையதனில் அக்னியையும் பூமியையும் காற்றின் வேகத்தையும் ஆகாயத்தின் அரவணைப்பையும் ஒன்றாக சுமந்து கொண்டு வருகிற விந்தானது வருகிற வழியதனில் கருவறையை சென்றடையும் வழிதனிலே கருவறை மண்டபத்தில் வைரங்களாக ஜொலிக்கும் நாதமெனும் கருமுட்டைகளின் சதாசிவத்தின் பிரணவத்தின் மூலமான உயிர்களை உற்பத்தி செய்யும் உலகையே உயிர்களால் நிரப்புகின்ற மூலமான நாத பேரொளியினில் அந்த மலர் கமலத்தில் கற்பத்தில் கருவறையில் கற்பமாக வாழ்வு தருகின்ற அருளை இறைவன் அளித்தருளும் பொருட்டு இறைவனின் திருவடியை பூசித்து சரணாகதி அடைந்தேன் என்று தம்மையே ஒரு விந்தாக பாவித்து கருவறையில் நாதமெனும் கருமுட்டை வைரங்களுக்குள் நுழைந்து கற்பகத் தருவாய் உடல் கிடைக்க அருள் வேண்டி இறைவனின் திருவடிகளை நினைத்து பூசித்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போற்றிய மண்டலம் விட்டு மறையவர்தன் புகழும் சிங்காரம் எனும் புரவி விட்டு, போற்றிய மண்டலம் விட்டு இருந்த இடத்தை விட்டு, அதாவது விந்துப்பை என்கிற மண்டலத்தை விட்டு ஆண்மை என்கிற குதிரையை விட்டு வெளியேறி கூடிய பெண்மையின் சம்மதத்துடன் குலாவி இப்போது சித்திரச் சாவடியாம் கருவறைக்குள் வைர பூந்தோட்டத்தில் திருநடனம் காண வேண்டி காத்திருந்தேன். ரத்தின மணி ஒலிக்க திருநடனம் ஆடுகின்ற கனகசபையாம் கருவறையில் செங்கமல மலர்களின் பொக்கிஷத்தை கண்கொண்டு கண்டு மனம் மகிழ்ந்தேன் என்கிறார் திருவள்ளுவநாயனார். அதாவது உரு கொடுக்கும் கருவறையில் உன்னதமான ஓரிடத்துல கருவோடு இணைகின்ற திருநடனம் காண்பதற்கு காத்திருந்ததாக என்று சொல்லுவதாக எடுத்துக்கொண்டு அடுத்த பாடலாக தெண்டனிட்டு மண்டபம் விட்டு கருவூர்தனில் சித்திர பூஞ்சாவடிதன் முகப்பும் விட்டு மெல்ல மண்டியிட்டு மெதுவாக நடந்து மண்டபம் விட்டு கருவூர்தனில் கற்பகிரகத்தில் கருவறையில் செங்கமல மலர்களின் வைரப்பூன் தோட்டத்தை விட்டு அந்த ரத்தின சாவடியின் இடத்தை விட்டு நடனமாடுகின்ற கனகசபையை விட்டு தொண்டர்கள் பணிந்து வணங்குகின்ற ருத்ரனின் திருவடியை தொழுது வணங்கி நின்றதாகவும் தேவர்கள் போற்றுகின்ற பேரொளி வீசுகின்ற கற்பகிரகத்தை கண்டு மகிழ்ச்சியுடன் நிலவு போன்ற குளிர்ச்சியும் கங்கையின் அழகும் அரவணைப்பும் கொண்ட சிம்மாசனத்தில் இருப்பதைப் போல் கருவறையின் உள்ளே உடலாக உருவாவதற்கு
கருவாகி ஆனதையும் அங்கே மனதை ஒருநிலைப்படுத்தி ஆனந்தமாக அமர்ந்திருந்தேன் என்றும் சொல்கிறார் திருவள்ளுவ நாயனார். அடுத்ததாக, நின்றுபதி எம்பரம் விட்டு நிலை பிசகா நினைவுக்கரியதொரு பொறி கடந்து. மனம் ஒன்றி நின்று கருவறையின் மத்தியிலே நினைக்கவே முடியாத இயக்கம் கண்டு அந்த பொறியின் நுட்பத்தை கடந்து கேட்டதை கொடுக்கும் மகாவிஷ்ணுவின் திருவுருவை நினைத்து அவர்தம் திருவடிகளை வணங்கி யோகத்தில் இருந்து பிரகாசமான மூல கருவறையினுள் தவநெறி பிசகாமல் இருள் நீங்கி அக்னி பிரபாவத்தை நினைத்து வணங்கியபடியே இருந்தேன் என்று சொல்கிறார் திருவள்ளுவ நாயனார். அதாவது கருவறையின் உள்ளே அந்த இருட்டு நீங்கும் பொருட்டு பிரகாச அக்னியின் பேரொளியை எண்ணியபடியே தம் மனத்தாலும் தம் தவத்தாலும் உணர்ந்து உள்ளேயே அமர்ந்திருந்தேன் என்று சொல்வதாக எடுத்துக்கொண்டு, அடுத்ததாக, வணங்கிய பதி கடந்து திருநடனமாடிய கூத்தனும் சபையது கடந்து கருவறையின் சிம்மாசனத்தில் அமர்ந்து பிரகாச அக்னியின் பேரொளியை தம் தவத்தால் உணர்ந்திருந்து கருவறையை வணங்கி அந்த கோவிலின் இடம் கடந்து திருநடனம் ஆடி நின்ற கூத்தனின் கனக சபையையும் கடந்து பிறவி கொடுக்கின்ற பாவங்கள் தீர்க்கின்ற பிரம்மனும் ருத்ரனும் இருவரையும் வணங்கி திருவடியை பணிந்து தொழுதேன். அந்த பிரம்ம ருத்ரனின் இருப்பிடத்தை, அந்த அதிசயத்தை என்னால் சொல்லவும் முடியுமோ? நறுமணமும் சூரிய சந்திர ஒளியின் பிரகாசமும் இருக்கின்ற கருவறையின் கனகசபையை கண்டு மயங்காமல் இருக்க முடியுமோ? அதை மறக்கவும் முடியுமோ என்று கருவறையில் கரு உருவாகி சுற்றி சுழன்று வளர்ந்து ஞானத்தையும் தவத்தையும் உள்ளிருந்தே உணர்கிற போது கருவறையினுள் பேரொளியின் ஆனந்தத்தை சொல்லவும் முடியுமோ என்று கேட்பதாக எடுத்துக்கொண்டு, கொண்டபதி மண்டபம் விட்டு கருவிகளின் கூடிய திருமுக பூஞ்சோலையிலே, அப்படிப்பட்ட பேரொளியான கரு மண்டபத்தை விட்டு திருமுக பூஞ்சோலையான வாயில் பக்கமாக தேவர்களின் அருள் போற்றுகின்ற கணபதியின் பதவடிகளை வணங்கிவிட்டு குண்டலனி கமலமலர் மேலே இருக்கின்ற சித்திர பூஞ்சோலையின் வாசல் விட்டு வெளியே வந்து பேரொளியான கருவறையின் வாசலில் வந்து இடகலையும் வடகலையும் வேண்டி வணங்கி வந்தேன் என்று தாமே கருவாகி உருவானதையும் சொல்லிவிட்டு, வந்து திருமூலத்திலும் வானுவிருக்கும் வஜ்ஜிர வளர் சதுஷ்கோண வாசலிலும், கருப்பையின் வாசலில் திருமூலத்திலும் வந்து விழுந்து ஊர்ந்து பாதையில் கடந்து ரத்தின பூஞ்சோலையினுள் சென்று கனகசபையில் நடனமாடி களிப்போடு வைர மாளிகையில் சிம்மாசனத்தில் உறைந்து தியானித்து தொழுது வணங்கி இந்திர சபையின் பதவி கிடைத்தால் போல் மகிழ்ந்து நிலவு போன்ற குளிரொளியிலும் கங்கையின் கதகதப்பிலும் மிதந்து பிரம்மனையும் ருத்ரனையும் வணங்கி சந்திர புட்கரணையை கடந்து நந்திதேவரின் சந்ததாரையது முழங்கியதும் சாரை என்கிற சிவசாரையை கண்டேன் என்று சொல்கிறார். அதாவது கருவறையில் உருவாக மாறுகிற காலம் முழுதும் நிலவின் மென்மையையும் கங்கையின் கதகதப்பையும் பேரொளியும் துலங்க சிம்மாசனத்தில் இருந்தபோது இந்திரனின் ராஜ்யசபையில் வீற்றிருந்த காலமதில் கருவறையில் குதூகலமாய் கழித்திருந்த போதும்
சந்திர புஷ்கரணையில் கடந்து வாசல் வந்தபோதும் நந்திதேவரின் சாரை நாதம் ஒலித்ததை கேட்டுக்கொண்டேன் என்று கற்பப்பையை விட்டு வெளியே வரும் விதத்தை கூறுவதாக எடுத்துக்கொண்டு, தூண்டிய நாத பரிபூரணத்தின் சுகந்த மலர்கமலம் துதித்து கொண்டேன், பூண்டு பொற்பாதம் பணிந்தேன். நாத பரிபூரணமான கருவறைக்குள் சுகந்த மலர் கமலத்தில் உருவாக உதித்தேன். பொற்பாதம் பணிந்தேன், தாயின் பொற்பாதம் பணிந்தேன். கருவறையை விட்டு வெளியில் வந்தபோது பக்தியோடு மனதால் மலர் ஆராதனைகள் செய்தபடியே துதிக்கும் போது வாசியால் உயிர் முழுதும் பெற வேண்டி பூரகத்தையும் கும்பகத்தையும் ரேசகத்தையும் முறையாக செய்வதற்கு அறிவென்னும் புஷ்பத்தால் அர்ச்சித்தது போல வாசியை பிடித்து கொண்டு மூச்சை உள் இழுத்தேன். பூரகத்தால் தெளிவு பெற்றேன், உயிர் பெற்றேன் என்று சொல்லிவிட்டு வந்து தசநாத விந்து சுழிமுனையின் வாசலின் கருக்குழிதன் வீட்டுக்குள்ளே வந்த பல கோடி விந்தும் நாதமும் சுழிமுனையின் வாசல் வழியே கடந்து கருக்குழியான கற்பகிரகத்தின் வீட்டுக்குள்ளே தந்திரமாக ஒரு கரு மட்டும் விந்தையாக கலந்து கருவாக உறைந்து ஒன்றாகி உருவாகி விந்தும் நாதமும் ஒன்றாக கலந்து உறவாடி இரண்டும் கூடி கனவு போல கருவாக உருவான தந்திரத்தால் உருவானது இந்த உடம்பு. கருவறையில் விதையாக முளைத்த விந்தானது நாதமெனும் கருமுட்டையோடு இணைந்து கருவாகி உருவாகி வளர்ந்து வெளியே வரும்போது வாசி காற்று உள்ளே சென்று உயிராய் பிறப்பெடுக்கும் ஆன்மத்தை மூச்சாய் பூரகமாக உள்ளே செலுத்திய ஆன்மலிங்கம் உயிராக உருவுக்குள் விளைந்ததை பரம்பொருளே ஆன்மாவாக ஆத்மலிங்கமாக உள்ளே பரபிரம்ம ஜோதியாக ஆழ்மனதில் புகுந்து வீற்றிருக்கும் போது அந்த ஆன்மலிங்கத்தின் உருவம் ஏது? கருவறை பாதையை கண்டேன். விந்தாடும் நாட்டியத்தால் நாதத்தை துளைத்தெடுத்து கருவாக கருவறையில் உறைந்ததையும் கண்டு மகிழ்ந்தேன். கருவாக உருவாக வளர்ந்து பின்பு பூமியிலே வரும்போது உயிர் என்ற மூச்சு காற்று உள் புகுந்து உயிர் கொடுத்த பேரொளியாம் ஆன்மலிங்கத்தை உணர்ந்தேன் அன்றி உருவாக காணவில்லையே. எனக்குள் உறைந்த ஆன்மா இறையின் உருவாக இறைவனின் ஒளியாக என் உடலுக்கு உயிராக உள் நுழைந்த இறைவனே பரம்பொருளாக ஆவுடையின் மேல் ஆத்மநாதராக ஆத்மலிங்கமாக அருள் செய்கிற போது அங்கே இருக்கிற இறைவன்தான் எனக்குள்ளும் எல்லா உயிர்க்குள்ளும் ஆன்மலிங்கமாக இருக்கிறான். அந்த அருளுருவம் உருவாக தெரியாது என்பதால் ஆவுடை மேல் லிங்கமானது அருவமாக இருக்கிறது. உனக்குள்ளும் ஆன்மலிங்கம் இருக்கிறது, எனக்குள்ளும் எல்லா உயிர்க்குள்ளும் ஆன்மலிங்கம் உயிராக இருந்து அருள் செய்வதை உணர்ந்து விட்டால் லிங்கம் என்கிற தனியான குறி எதற்கு என்று திருவள்ளுவ நாயனார் கேட்பதும் ஆவுடையையும் ஆன்மலிங்கத்தையும் கற்பனையாக புனைந்த பாடல் என்றாலும் சரியான புரிதல் தானே. பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.